வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க ஜாலியா சிரிச்சு கை தட்டி என்ஜாய் பண்ண போறீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. திரும்ப கண் முழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு உடம்புக்குள்ள இருக்கான். அதுவும் ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்காங்க. யோசிச்சு பாருங்க எப்படி சிங்கடிக்க போறான்னு. அது மட்டும் இல்ல, இவன் இந்த உடம்புல மட்டும் இல்லைங்க, உடல் விட்டு உடல் மாறிக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல சொல்லவா வேணும்? இந்த படத்தை செம்ம காமெடியாவும் ரசிக்கும்படியும் நிறைய சீன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போகலாம். 2016 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேரு பிகாஸ் ஐ லவ் யூ. சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பேரு லீ. ஆளு எங்கேயோ ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கான். எதுக்கடா இவன் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு அவனோட ஆளுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறான். அதனால கடைக்கு போய் பூக்களை வாங்கிட்டு அப்படியே சந்தோஷமா கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் அவளுக்காக வாங்கின மோதிரத்தை மறந்துட்டு வந்துட்டான். ஆட என்னடா இதுன்னு டிராபிக்ல நிக்க. சரி ஓகே, முதல்ல போய் அதை திரும்ப எடுத்துட்டு வந்துரும்னா காரை திருப்ப திடீர்னு குறுக்க ஒரு லாரி வந்து குத்த. அவ்வளவுதாங்க, இவன் கார் அந்த பெல்ட் அடிச்சு இவனுக்கு பயங்கரமா காயமாகி மூச்சு பேச்சு இல்லாம அந்த இடத்துலயே கிடக்குறான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளு கண் முழிச்சு பார்க்க அங்க ஒரு நர்ஸக்கா இவனை பார்த்துட்டு செம்மையா பீதியாகுது. அம்மாடி மால்கி, எந்திரிச்சிட்டியாமா? இப்போதான் நிம்மதியா இருக்கு. எனது மால்கியா? யாரை பார்த்து மால்கின்னு சொல்றீங்க? நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் உன்கிட்ட தான் ஆத்தா பேசுறேன். உன் பேரு தானே மால்கி. இங்க பாரு, அப்படிதான் உன் பேட்ச்ல குத்தி இருக்கு. மேபி உனக்கு ஏதாவது அம்னீஷியா வந்திருக்கும், அது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். சரி நீ போய் உடம்பு பாத்துக்கோன்னு சொன்னதும் இவன் அப்படியே எந்திரிச்சு போய் கண்ணாடியை பார்க்க, கண்ணாடியில பொண்ணு உருவம் தெரியும் பாருங்க. ஆளு பதறி அடிச்சுட்டு ஓடி போயிடுறான். என்னடா நடக்குது இங்க? ஒருவேளை கனவுல இருக்கும்போது மறுபடியும் எட்டி பார்த்தா இவன் இப்போ பொண்ணோட உருவத்துல தான் இருக்கான். இந்த பொண்ணோட பேரு தான் மால்கி. என்னடா நடக்குது இங்க? ஒன்னும் புரியலையேன்னு கண்ட இடத்தெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. திருப்புன்னு ஓடி வந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனே செம்ம காமெடியா பண்ணிருப்பாங்க. பின்ன பையன் திடீர்னு பொண்ணா மாறினா யாருக்கா இருந்தாலும் இப்படிதானே அதிர்ச்சியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்போ ஸ்கூல்ல தான் இருக்கா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து உன்னை டீச்சர் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னதும் இவனும் போய் ஒரு சேர்ல உட்காந்து வெயிட் பண்ணா, கொஞ்சமாச்சும் அடக்க உடக்கமா உட்கார்றதுல ஒரு மாதிரி பெப்பரை பண்ணி விரிச்சு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க. இவன் டீச்சர், என்னம்மா இப்படி உட்காந்துருக்க? கொஞ்சம் நேரம் உட்காருமா, காலேஜுக்கு அப்ளிகேஷன் போறத பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும், ஐயோ என் பேரே எனக்கு தெரியலையேன்னு சொல்லும் போதே திருதுப்புன்னு பயபெல்லாம் வாந்தி இருக்கிறா. அதுவும் நேரம் ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள பூத்து அவன் அலர் அடிச்சுட்டு வெளியே ஓடி வருவான் பாருங்க. சரியான காமெடியா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல அந்த மால்கி பொண்ணாவும் காமிப்பாங்க, இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோ மாதிரியும் காமிப்பாங்க. சோ குழம்பிக்காதீங்க. இல்ல கொடுமை என்னன்னா இவனுக்கு லேடிஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவாங்க. அதுதான் காமெடியே. ஆளு வெளியே வந்துட்டு, ஐயோ என்னடா இப்ப நான் வேற ஒரு பொண்ணா மாதிரி இருக்கிறேன், என்னடா நடக்குதுங்க? இல்ல இது கண்டிப்பா கனவு தானே, செவனி அடிச்சுக்க ஒண்ணு தெளிவாகிற மாதிரி தெரியல. சோ முன்னாடி ஒரு வெண்டிங் மிஷின் ஒண்ணு இருக்கு, அதுல போய் முட்டுன்னு முட்டிக்கிட்டு இருப்பான் பாருங்க. வாட்ச்மேன் பார்த்துட்டு, என்ன இழவிடாது, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சீக்கிரமாவே நட்டு கலந்து போகுது, இதுக்கு நாம எவ்வளவா தேவலாவன மனுஷன் கலாய்ச்சி விட்டு போறாப்ல. அது மட்டும் இல்ல, ஸ்கூல் காம்பவுண்ட தாண்டோம்னு செவுத்துல ஏற முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருக்க. இப்போது ஒரு முக்கியமான கேரக்டர் ஒண்ணு வருது. அடியே குந்தானி, என்னடி பண்றத கூப்பிட ஆளு போத்துன்னு கீழே விழுகுறாங்க. கூடவே இவளோட பாக்கெட்ல இருந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற அந்த கார்டும் விழுகுது. அதாவது இப்போ இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா. அதாவது அந்த மால்கி பொண்ணு இதை பார்த்து ஷாக் ஆகி உட்காந்துட்டு இவளை திரும்பி பார்க்க, இல்ல எனக்குலாம் இதுவும் தெரியாது, நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் இதையும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறேன், கவலைப்படாத, நான் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னதும், ஒரு நிமிஷம் இப்போ இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளா? இந்த பொண்ணா? நீ எந்த பொண்ணை பத்தி கேக்குற? நான் இருக்கிறேனே இந்த பொண்ணு தானே சொன்னதும், என்ன இவளுக்கு ஒருவேளை பைத்தியம் பிடிச்சு போச்சான்னு புலம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் சொன்னதும், ஓஹோ அப்படின்னா நீ இப்போ ஒரு பேயா? ஏப்பா நிஜமாலுமே நீ ஒரு பேயா? உனக்கு கடந்த ஜென்மத்துல நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்குதா? என்னது கடந்த ஜென்மமா? நான் இந்த ஜென்மத்திலே உயிரோட தாண்டி இருக்கேன், ஆனா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்க தவிர மத்தபடி நான் என்ன சாகலடி, உயிரோட தானே இருக்கேன். ஆனா இவ உடம்புக்குள்ள நான் எப்படி வந்து மாட்டினா தான் எனக்கு புரியல. எனக்கு மண்டை காயுதுன்னு எலுமிச்சம்பழத்தை தின்னுகிட்டு இருக்க. அதான் பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்குமே, அதனால எலுமிச்சம்பழத்தை பிடிச்சி கடிச்சு தின்னுகிட்டு இருக்க நம்ம ஸ்கல்லி. ஆக்சுவலி இந்த கூட இருக்கிற இந்த ஃப்ரெண்டு கரியோட பேரு தாங்க ஸ்கல்லி. அம்மா போன ஜென்மத்துல நீ என்னவா இருந்த? நீ என்ன ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டதும் நம்மளால ஆம்பளைன்னு சொன்னதும், அப்படியா நிஜமாலுமே நீ ஆம்பளையா? எங்க கொஞ்சம் எந்திரி பாப்போம்னு மெயின் பாயிண்ட உதைக்க போவா பாருங்க. நம்மளால பதறதெல்லாம் சரியான காமெடியா இருக்குங்க. ஓகே ஒத்துக்கிறேன், நீ ஒரு ஆம்பளை தான், நான் ஒத்துக்கிறேன். சோ ஸ்கல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த பைப்ல பொய் சொல்லல, உண்மையை சொல்றான்னு நல்லாவே புரிஞ்சு போகுது. ஹீரோ, ஆமா நீ நிஜமாலுமே என்ன நம்புறியான்னு கேட்டதும், இல்ல இந்த உலகத்துல நீ சொல்ற கதையை நம்பக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும் தான், கவலைப்படாத நான் உன்னை நம்புறேன். அது சரி, நீ அடுத்து என்ன பண்ண போற, எங்க போறன்னு கேட்கும்போது, அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு இவன் மாட்டுக்கு வெளியே போக நம்ம ஸ்கல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ, ஏய் எதுக்கிட்டு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா, ஒழுங்கா திரும்பி போயிருன்னு சொன்னதும், அடே அறிவு கட்ட முண்டம், நீ எங்கடா போவ, உனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொன்னதும்,
ஆமா இல்ல, எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல. அடுத்து நான் என்ன பண்றது, இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஜோசிக்கார ஒருத்தன் குட்டம் போட்டுட்டு உட்காந்துருக்கிற பாக்குறான். உடனே இவகிட்ட ஒரு $10 கடன் வாங்கிட்டு போய் அந்த ஆளுகிட்ட என்ன ஏதுன்னு விஷயத்த சொன்னா அந்த ஆளு அதுக்கு மேல இருப்பான் போல. என்ன பார்த்தா உனக்கு என்ன இளிச்சமாய மாதிரி தெரியுதா, நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்க, இல்லன்னா சூனியம் வச்சிருவானு பணத்தை வைக்க கள்ளி சத்தமே போடாம இவனை வெளியே இழுத்துக்கிட்டு வந்துடுறான். ஒருவேளை அந்த பைப்ல சொன்னதை செஞ்சுட்டானா, இவளோட ஃப்ரெண்டுக்கு தானே ஆப்பு. நம்மளால வெளியே வந்துட்டு இல்ல இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை, ஏன்டி என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க. அந்த ஆளு ஒரு ஜோசிக்காரன், அவன் எல்லா உண்மையும் உடச்சு சொல்லிடுவான்னு சொன்னதும் யாரு அந்த ஆளு என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது, அதெல்லாம் விட்டுதல்ல, முதல்ல அவன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யாரு அப்பான்னு முதல்ல யோசிச்சு பாரு, இந்த விஷயத்தை தான் நீ முதல்ல ஞாபகப்படுத்த வேண்டும்னு சொன்னதும் ஏய் என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் ஏன் அதெல்லாம் யோசிக்கணும்னு இவன் புலம்பிக்கிட்டு இருக்க. ஏய் என்னடா நீயே இங்க பார், இப்ப நீ பிரெக்னண்டா இல்ல, நீ உட்கார்ந்து இருக்கிற பத்தியா ஒரு உடம்பு, அது என் ஃப்ரெண்டு மால்ஹிது, அவ தான் இப்போ பிரெக்னண்டா இருக்கா, ஒழுங்கா அதை ஞாபகப்படுத்திக்க முயற்சி செஞ்சுக்கோன்னு சொன்னதும் இவனுக்கும் அதுதான் சரின்னு படுது. ஏன்னா இப்போதைக்கு வேற வழியும் இல்ல. அந்த நேரத்துல யாரோ ரோட்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம ஆளுங்க 2 பேர் அதை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. முக்கியமா ஹீரோ ஒரு மாதிரி உணர்ச்சி பொங்க பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த பாட்டுல ஹாஜியாங் அப்படின்ற ஒரு பேர் ஒண்ணு வர நம்ம ஆளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது ஆக்சுவலி இவனோட காதலி பேரு தான். இவன் ஃபர்ஸ்ட் சீன்ல ப்ரப்போஸ் பண்ண போனால அது அந்த ஹாஜியாங் பொண்ணுக்கு தான். அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த பேரை கேட்டதுமே நம்ம ஆளுக்கு அவளோட ஞாபகம் லேசா ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது லைட்டா ஞாபகத்துக்கு வந்து போகுது, அவளோட முகம் மட்டும் தெரியல. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அந்த பேரை நம்ம ஸ்கல்லி கிட்ட சொன்னதுக்கு அவ ஒரு ஹோட்டல் கடைக்கு கூட்டிட்டு வந்து இந்தப்பா நீ கேட்ட பேருன்னு தின்னுகிட்டு இருப்பா பாருங்க, சரியான காமெடியா இருக்கும். ஹீரோ இப்பதாண்டி தெரியுது நீ ஏன் கிளாஸ்ல கடைசி மார்க்ல வரன்னு, உன்னையெல்லாம் லாரியை விட்டு தூக்கணும் முடியே, எனக்கு அந்த பேரு மட்டும் தாண்டி ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னேன், வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கலம்மா தாயே, தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் சாப்பிட விடுன்னு என்னமோ வாயில வைக்க பயவிலக்கு கொம்பட்டுக்கிட்டு வருது. ஸ்கல்லி சரி அதெல்லாம் விட்டு தள்ளியா, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால இந்த காலேஜ் போற விஷயத்தெல்லாம் மறந்துடுன்னு சொன்னதும் உடனே இவனோட கற்பனைக்கு இவன் என்னமோ குழந்தை பிறக்கிற மாதிரி வரும் பாருங்க. நம்ம அதை நினைச்சு பார்த்துட்டு பதறி போய் ஏய் அதெல்லாம் என்னால செய்ய முடியாது, என்னால எல்லாம் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு பயப்படலாம் அநியாயத்துக்கு அலறுது. அதன் பிறகு இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஹாஜி அங்கிற பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் போலீஸ் ஆஃபீஸர் எதுவும் பெருசா சப்போர்ட் பண்ணல. அந்த நேரத்துல வேற ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட இது யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா. அவங்க இவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக அங்க போனதுமே இவனுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்குது. ஏ பாப்பா சாப்பிட்டியான்னு அம்மா கேட்கும்போது சாப்பிட்டா மேடம்னு இவன் ஒரு மாதிரி பம்புனதும் என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு, ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் இல்லம்மா நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் போய் படுத்துக்குவான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போக சரிங்க என் மகளே நீங்க தாராளமா போய் தூங்குங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல ஏதோ ஒரு CD இருக்கு, அதை எடுத்து பார்த்தா பிகாஸ் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு ஆல்பம் இருக்கு. அந்த ஆல்பம் இவனுக்கும் பிடிக்கும் போல. சோ அதை திறந்து பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு போட்டோ விழுக்க என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இதை ஏற்கனவே மால்கி ஸ்கேன் பண்ணிட்டு வந்திருக்குதா, அந்த கருவோட போட்டோ தான் அது. ஐயோ இந்த பொண்ணை வச்சு நம்ம என்னதான் செய்யறது தெரியலையேன்னு இவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. மறுநாள் கிளாஸுக்கு போனா அங்க ஆறுன்னு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி போயிடுறா வெளியே. நான் இப்ப என்னதான் செய்வதுன்னு மொட்டை மாடியில வந்து நின்றுகிட்டு இருக்க, அதுவும் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஒரு ஹெட்செட் வந்து இவ காதுக்கு வருது. யாரான்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பையன் நிக்கிறான். சொல்ல போனா இந்த பையன் தான் இவ கருவுல இருக்கிற குழந்தையோட அப்பா. அந்த மேட்டர் தெரிஞ்சதும் ஏன்டா நாயா அது நீதானா, அதுவும் இந்த வயசுலயே உனக்கு இதெல்லாம் கேக்குதான்னு வச்சு மெதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தலையா தட்டி முட்டி போட வச்சு இந்த வயசுல அதுவும் ஸ்கூல் படிக்கிற வயசுல உங்களுக்கு எல்லாம் என்னடா கேடு, அதுக்குள்ளே எதுக்குடா இப்படி அலையறீங்கன்னு செம்ம காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் வேற இங்க பாருமா கண்டிப்பா என்ன நம்புமா, நான் நம்ம குழந்தைய அதிகமாவே நேசிக்கிறேன், உன்னையும் தான், நான் கண்டிப்பா உங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துப்பேன்னு சொன்னதுக்கு எப்படா பாத்துப்ப, ஸ்கூல் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாபுக்கு போயாச்சு நம்ம குழந்தைய பாத்துக்குவேன். ஆமா நீ அப்படியே கிழிப்ப, அவன் நிறைய சம்பாதிக்கிறவனே இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்க முடியாம என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், அசால்ட்டா வந்து சொல்றான் நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நான் குழந்தைய இதை நான் அபார்ஷன் பண்ண போறேன், இது இந்த வயசுல உங்களுக்கு தேவையில்லாத சும்மாதான், அதுதான் அந்த பொண்ணுக்கும் நல்லது, அது மட்டும் இல்ல அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொன்னதும் இல்லம்மா அப்படிலாம் சொல்லாதுன்னு இவன் இந்த பயவுல பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா இவனோட பேச்சுல அதிகப்படியான காதல் தெரியுது. ஆனாலுமே இவன் என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல, நான் உறுதியா அபார்ஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அதன் பிறகு இவன் போய் அபார்ஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க. நம்ம ஸ்கல்லி வந்து என்னையா இப்ப நல்லா குஷியா இருப்பியே, நிம்மதியா இருக்கா, சரி இது ஒண்ணு உன்னோட உடம்பு இல்ல, அவ என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாத்தியா, அந்த மாளிகைக்கு என்ன வேணும்னு நீ நினைச்சு பாத்தியான்னு கேட்டதும் இவனால அதுக்கு பதில் சொல்ல முடியல. பாரு அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல, அவளோட வாழ்க்கை தான் முக்கியம், இது அவளுக்கு தேவையில்லாத சும்மாதான், இதை நான் கண்டிப்பா செய்யத்தான் போறேன்னு சொன்னதும் இவளோட காதெல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். பாவங்க அவனும். அதுக்காக இந்த விஷயத்துக்குள்ள நீ சப்போர்ட் பண்றியான்னு கேட்டு என்ன கல்ல குண்டி அடிக்காதீங்க, இதுக்கு நான் சப்போர்ட் இல்லைங்க. உள்ள நர்ஸ் ஊசி போடும்போது ஹீரோ ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க போடுங்கன்னு சொன்னதும் மறுபடியும் நர்ஸ் ஊசி போட போற நேரத்துல நம்மளுக்கு என்னமோ ஆகுது. அதாவது காதுக்குள்ள கொய்யன்னு பயங்கரமான சவுண்ட் கேக்குதுங்க. அதனால ஊசி போடவே முடியாம இவ பயங்கரமா வழியில தடுமாறிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்னும் புரியல. நம்மளால வலி தாங்க முடியாம பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்க. வெளியே அந்த பையன் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே
இவங்க உள்ள பாக்கணுமே ஹீரோ பொசுக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டுட இவனுக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்து போகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இவன் ஒரு மியூசிஷியன் ஒரு ஷோல ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பாட வரா. அவ யாரு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஸ்பீச் கொடுத்துட்டு முடிய அள்ளி கட்டினா தான் தெரியுது அது இவனோட காதலி. இவங்கிட்ட சொல்லாமலே இந்த ஷோவுக்கு கலந்துக்க வந்திருக்கா. ஆக்சுவலி ஹீரோ தான் ஜட்ஜா உட்கார்ந்துருப்பான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கும் தெரியாது. சரி ஓகே பிரச்சனை இல்லைன்னு பாட சொன்னதும் ஒரு மாதிரி பாட ஆரம்பிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆளு மயக்கம் போட்டுறா. மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி வைங்களேன். அது உடனே ஹீரோ ஓடி போய் அவளை தூக்க அதே மாதிரி இங்க கரண்ட்ல நம்ம ஹீரோவை அதாவது மால்கிய அவனோட காதலன் வந்து தூக்குறான். கூடவே நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்னு இவளுக்கு முத்தம் கொடுக்க அந்த நேரத்துல திடுதுப்புன்னு ஏதோ ஒரு ஒலி வெளிப்படுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோ இவளோட உடம்புல இருந்து வெளியே போயிடுறான். இப்போதான் இந்த பொண்ணு சுயநிலைக்கு வந்துட்டாலே. சோ ஆமா நாம இங்க என்ன பண்றோம், இங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு மாதிரி பதற. ஒண்ணு இல்லவா ஒண்ணு இல்ல, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு காதலன் இவளை இழுத்துக்கிட்டு போக நம்ம ஸ்கல்லி என்னடா நடக்குதுங்க, ஏய் பேய் எங்க இருக்க, ஒழுங்கா வெளியே வான சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பா பாருங்க. ஐயோ ஐயோ எப்படியோ நல்ல வேலையா பேய் போயிருச்சு. சரி அடுத்த செகண்ட் ஹீரோ அவனோட உருவத்துக்கு போயிடுறான்னு பார்த்தா அதுதான் இல்ல, இப்போ வேற ஒருத்தரோட உருவத்துல இருக்கான். அந்த நேரத்துல சில பேர் ஓடி வந்து டிடெக்டிவ் பார்க் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையேன்னு சொன்னதோ என்னது டிடெக்டிவா, இப்போ இந்த பைப்ல ஒரு போலீஸா, சரிதான் இவங்க எல்லாரும் எவனோ ஒருத்தனை சேஸ் பண்ணி வரட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க போல. சோ அந்த நேரத்துல தான் இவன் தடுமாறி போயிருக்க ஹீரோ இவன் உடம்புக்குள்ள வந்திருக்கான். சார் நீங்க அந்த கலவாணி பையில பாத்தீங்களான்னு கேட்டதும் யாரையா தேடுற, யாரு இவனையா பாருன்னு ஒரு துணியை தூக்கி காமிக்க அவ்வளவுதாங்க பயவுல வசமா மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன அப்படியே அவனை அமுக்கி பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு போக அவன் பச்சை பச்சையா கொச்சை கொச்சையா திட்டிக்கிட்டு இருக்கிறான் ஹீரோவை. எடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஆளு இவங்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிருக்கான். இவனா காப்பாத்துறன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்போ இவனே உள்ள தூக்கி போட்டதுனால கேவலமா திட்டுறாங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எனக்கு எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே, எதுக்கே போலீஸ் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, கேவலமா இல்லன்னு இன்னும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி என்னது இந்த ஆளு ஒரு மோசமான போலீஸா, அப்புறம் நீ என்ன உத்தமனான்னு அந்த கேள்வி கேட்கறான். இங்க பார் இப்போ கூட ஒண்ணு கெட்டு போகல, நான் ஏற்கனவே உனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன், இன்னும் வேணும்னாலும் கொடுக்குறேன், ஒழுங்கா என்ன வெளியே விட்டுருன்னு சொன்னது நம்ம ஆளுதான். இப்போ அவன் இல்லையாச்சே ஹீரோயினோட ப்ரொஃபைல படிச்சு பார்த்துட்டு எச்சக்கல கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி அட திருட்டு போயிலடா நீ, ஏய் போடா ஜெயிலுக்குன்னு பொச்சுக்குன்னு ஜெயிலில் தூக்கி போட்டுறான். அன்னைக்கு நைட்டு நமக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இன்டர்நெட்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணது திருதுப்புன்னு பேய் வந்து பயமுறுத்த பாருங்க, நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ இவனுக்கு கீழே வேலை செய்யற ஆபீசர் வந்து என்ன சார் என்ன எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு போகலன்னு கேட்கும்போது என்னது எனக்கு வீடெல்லாம் இருக்குதான்னு ஆச்சரியமா கேட்கறான். என்ன சார் இப்படி பேசுறீங்க, போங்க முதல்ல உங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொன்னதும் நம்ம ஆளு ரோட்ல நடந்து போய்கிட்டே பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு பொண்ணு கூட ஏதோ ஒரு கான்சர்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. அதன் பிறகு என்னோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து லேசா நல்ல பாம்பு தலையை ஓடுற மாதிரி எட்டி பார்த்தா அங்க ஒரு ஆத்தா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. சொல்ல போனா இவன் போட்டோல இருந்தா அதே அம்மா தான், ரெண்டு பேரும் கணவன் மனைவிகள், பக்கத்துல தூங்குறது இவனோட பொண்ணு. சரி ஓகே இவங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண, நாம போய் கொட்டிக்கு போவோம்னு லேசா ஃப்ரிட்ஜை திறந்ததுமே உங்களுக்கு என்ன பசிக்குதா அப்படின்னு ஒரு குரல் ஒன்று கேக்குது. எவன்டா அதுன்னு எட்டி பார்த்தா இவளோட பொண்ணு, குட்டி பொண்ணு. அம்மா நீங்களும் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்கும்போது யாரா தாங்க அப்படிலாம் சொன்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்டா பின்ன தினமும் இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை போடுறத தவிர வேற வேலையே இல்ல, இப்படி இருக்கும்போது வேற என்ன நினைப்பாங்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு குட்டி பொண்ணு சொல்றா. அப்படின்னா அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியற அளவுக்கு இவங்க எவ்வளவு கேவலமா சண்டை போட்டுருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அதுவும் அந்த குழந்தை முன்னாடி பெத்தவங்க சண்டையே போடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஸ்கல்லிக்கு கால் பண்ணி ஏய் நான் தாண்டி பேசுறேன், நான் தானா யாரு எங்க அப்பனா, ஐயோ இல்லடி உனக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா நான் தான் பேய் பேசுறேன்னு சொன்னதும் என்னது பேயா, ஏய் எங்கடா இருக்கு எந்த உடம்புடா இருக்குதுன்னு அவ்வளவு பாசமா விசாரிக்கிறா. அந்த நேரத்துல குட்டி பொண்ணு வந்து என்ன பெண் குரல் கேட்டுச்சுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி நீ போய் படுத்துவங்க நான் போய் படுத்துவங்கன்ட்டு அவன் பாட்டுக்கு வேற பக்கம் போயிடுறான். அதன் பிறகு மறுநாள் காலையில இவனுக்கு வாயாம மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா மெசேஜ் பண்றது இவனோட பொண்டாட்டி தான். டேய் செதுக்கி வச்ச சன பண்ணி என்ன தகுரியா இருந்தா நீங்க தூங்கிக்கிட்டு இருந்திருப்ப, எந்தரான மெசேஜ் வந்திருக்க. என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க போல, அதாவது ரெண்டு பேரும் மெசேஜ்ல மட்டும் தான் பேசிக்குவாங்க, வாய் விட்டு பேசிக்க மாட்டாங்க. இந்த பொழப்ப பொழைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் தூக்கல தொங்கிடலாம், எதுக்கு உயிரோட இருக்கணும்ங்கிறேன். இதுல வேற குட்டி பொண்ணு விலங்க மாட்டி விட்டுருக்க, செவுனிலே அடிச்சு எழுப்பிடுவா பாருங்க, டப்பால அலறி அடிச்சுக்கிட்டு ஏத்திருக்கிறான். இது நம்ம குட்டி பொண்ணோட வேலை தான், தான் அம்மா அப்பா பெரியறத அவ விரும்பல, அதனால நேக்க கோத்து விட்டு போயிட்டா, என்ன விலங்கு மாட்டி விட்டு போயிட்டா அவ்வளவுதான். பட் ரெண்டு ஒண்ணுதான். இவங்களும் வெளியே எந்திரிச்சு போய் சாவியை தேடி பாக்குறாங்க, எங்கேயும் கிடைச்ச மாதிரியே இல்ல. ஒரு கட்டத்துல இவனோட பொண்டாட்டி கையில ஒரு பெரிய கத்தி எடுக்க, அம்மா தாயே நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு சொன்னதும் சரின்ட்டு இவனும் போனா போகுதுன்னு கத்திய கீழே வச்சிடறான். இல்லைன்னா வெட்டினால வெட்டிருப்பாங்க. சரி ஓகே இப்ப இதை கழட்டணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும்னு டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க பேசிக்கிறதெல்லாம் வெறும் மெசேஜ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய்யால ஏதாவது லாரியை விட்டு அடிச்சு தூக்கணும்ன்றேன். அப்போ ஒரு டாக்ஸியை பிடிக்கிறேன்னு எவ்வளவு இழுத்துக்கிட்டு போடா பயவல பாவம் அலறிக்கிட்டே வந்து
வந்துட்டு இருக்கா. எப்படியோ டாக்ஸில ஏறி போயிருவாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்போதாங்க ஒரு கொடூரமான காமெடி. அந்த நேரம் பார்த்து இவனுக்கு லேசா வயத்த கலக்க ஆரம்பிக்க, டேய் வேணா சொன்னா கேளு, இதோட நிறுத்திக்கோன்னு இவன் மிரல்றா. ஏடா பயவுல இப்ப குட்டு போட போறா. இவனுக்கு எவ்வளவு நேரம் தான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம டர்ன்னு கூட இவன் அந்த கண்ணாடியை திறந்துக்கிட்டு பூச்சி வாக்குவா பாருங்க. காட்டவுலே முரட்டு காமெடியா இருக்கும். இதுல இதை விட இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் மூச்சு விட்டு செத்து போயிருக்க வேண்டியது. நல்ல வேலை இவங்கள நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு எப்பா சாமி உசுறு பழிச்சா போதும்னு தப்பிச்சு ஓடிடுறான். சரி ஓகே நடந்தே போவோம்னு போகும்போது திருதுப்புன்னு முன்னாடி ஸ்கல்லிய பார்த்ததோ ஸ்கல்லி ஸ்கல்லின்னு கத்திக்கிட்டே இவளை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கும் ஏதோ குரல் கேட்க திரும்பி திரும்பி பாக்குறா. சோ யாரையும் கூப்பிடலனோன்னு அவன் பாட்டுக்கு போயிடுறா. என்னடா இங்க கூப்பிட்டவங்க ஆளை காணோம்னு பார்த்தா பாதாளத்துக்குள்ள விழுந்து கிடப்பாங்க பாருங்க. ஐயோ முரட்டு காமெடியா இருக்கும். அந்த வேகத்துல பாதாள குழி இருந்ததா மறந்துட்டாங்க. அதன் பிறகு எப்படியோ கண் முழிச்சு மேல ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா, இதுல இவதான் அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டுகிட்டு கிடக்குறா. எப்போ இவங்களுக்கு இந்த சங்கிலியில இருந்து விடுதலை கிடைக்குதோ அப்பதான் இவங்க 2 பேருக்கும் உண்மையான விடுதலை. இதுல இவளுக்கு வேற காலில் அடிபட்டு இருக்க. ஐயோ காயம் ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. டேய் கலர் ஜெராக்ஸ் எடுத்த கரீபியன் காக்கா, ஒழுங்கா எனக்கு அறிவுரை சொல்றதை விட்டுட்டு முதல்ல எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுன்னு சொன்னதும் இவனும் ட்ரை பண்ணி பார்த்தா சிக்னல் இல்ல. சோ வேற வழியே இல்ல, உதவி உதவின்னு கத்துறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம ஆளுக்கு இப்பதான் ஒரு விசித்திரமான ஒரு எண்ணம் வருது. முதல்ல இந்த பாடியை விட்டு வெளியே போகணும். அதுக்கு என்ன வழி? ஏற்கனவே முத்தம் கொடுத்ததானே இந்த பாடியில இருந்து வேற ஒரு பாடிக்கு போயிருப்பான். சோ அதே மாதிரியே இப்ப பொசுக்குன்னு முத்தம் கொடுக்க இவ போட்டு பொத்து 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 பொத்துட்டு செம்ம சாத்து சாத்துறாங்க. ஏய் எதுக்கடி ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு இந்த சாத்து சாத்துற? அட்டை சனியனே, என்னால இப்ப மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னதும் என்னாச்சு ரிலாக்ஸ் ஆயிரு, நல்லா இழுத்து மூச்சு விடுன்னு சொன்னா எனக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்குதுன்னு சொல்றா. அதாவது இந்த மாதிரி இடங்கள்ல மாட்டிக்கிட்டா பயம் ரொம்பவே அதிகமாகி இங்கேயே மூச்சடைப்பு வந்துடும். சோ இந்த போபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோவுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு போகுது. இவனோட காதலி ஹைஜி அங்க இருக்கல, அதாங்க நம்ம ஹீரோயின், அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு போபியா ஒன்று இருக்கு. அதை வந்துட்டு கிளாசோபோபியான்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டேஜ் ஃபியர்னு வைங்களேன். ஒரு கட்டத்துல பயம் தாங்க முடியாம அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்க. இந்த விஷயம் நினைவுக்கு வந்த உடனே தான் பொண்டாட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறான். இதுல இந்த அக்காவார அந்த சாக்கடையை பார்த்தாவே செம்ம அலற கூடவே சேர்த்து இவனையும் பயம் வருத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது அப்படி இப்படின்லாம் அந்த அக்கா பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா இவங்களோட காதல் கல்யாணம். ஆனா இப்ப எப்படி பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஆனா ஹீரோ இவள ஒரு இடத்துல உட்கார வச்சு, அம்மா உனக்கு இந்த பயம் எப்பயில இருந்து இருக்குதுன்னு கேட்கும்போது, ஓஹோ இப்போ உனக்கு என் மேல அக்கறை வந்துருச்சா? நான் நம்ம பிள்ளைய பெத்தெடுக்கும் போது நீ அந்த இடத்துக்கு வரல, எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? நீ என் கூட இருந்திருக்கணும், அது உனக்கு தெரியுமா? இப்போ என்னமோ பெருசா வந்து பேச வந்துட்ட. நான் தனியா இருந்தேன், நான் செத்து போயிருவேன்னு நினைச்சேன் தெரியுமா? இது உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணதுக்கெல்லாம் கேவலமா நினைக்கிறேன். இதுக்கு மேல என் வாயை கலராதன்னு சொன்னதும் அட்டச்சை, இந்த ஆளு இவ்வளவு கேவலமானவனா? இதுக்கு இவன் உடம்புல போய் என்ன மாத்தி விட்டீங்க? பாருங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவனுக்காக. அதாவது நான் ஒரு மோசமான ஹஸ்பண்ட்னு சொல்ல வரேன். கண்டிப்பா இவன் நரகத்துக்கு தான் போவான், அதுல சந்தேகமே இல்லை. நான் உங்களோட ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன், அதுல நீங்க ரொம்பவே அழகா இருந்தீங்கன்னு சொன்னதும், எங்க எடுத்த போட்டோன்னு இவன் கேட்டதுக்கு, அதான் ஒரு கான்சர்ட்ல எடுத்த போட்டோன்னு சொன்னதும், என்னது இன்னமும் நீ அந்த போட்டோவை வச்சிருக்கியா? அந்த சம்பவத்தையே நான் என் வாழ்க்கையில இருந்து அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல தானே நான் ஒன்ன சந்திச்சு தொலைஞ்சேன். அதுக்கப்புறம் தானே என் வாழ்க்கையில நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒழுங்கா பேசாம சொன்னதும், இங்க பாருங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவங்க இருக்கிறது சாக்கடைக்குள்ளேயாச்சே. சோ சாக்கடை தண்ணிய திறந்து விட்டுறாங்க. உடனே இவங்க தப்பிச்சு ஓடுறங்கிற பேர்ல கீழே விழுந்து போக, அந்த நேரத்துல தப்பொண்டாட்டி சாகுற நேரத்துல உண்மையை சொன்னதுக்கு நன்றின்னு இவனுக்கு பொசுக்குன்னு முத்தம் கொடுப்பா பாருங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த சீனே ஆளை டிவியில தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா எப்படியோ பொழைச்சிடுறாங்க. ஆனா இந்த பயபில தான் கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போய் அதன் பிறகு பொழைக்கிறான். அது மட்டும் இல்ல, ஹீரோ அந்த உடம்புல இல்ல, அதுல இருந்து வேற ஒரு உடம்புக்கு மாறிட்டான். அது மட்டும் இல்ல, இதுல குட்டி பொண்ணுக்கு ஒரு சரியான சந்தோஷம், கூடவே நம்ம அக்காவுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, இப்போ இவனை மன்னிச்சிருக்காங்க. ஆனா இந்த மூதேவிக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆமா எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இங்க இருக்கேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு வழக்கம் போல சண்டை போட்டுருக்கிறதா நினைச்சு இந்த மூதேவி மொபைல்ல மெசேஜ் பண்ணுது. உடனே இவங்களும் சந்தோஷமா மெசேஜ் எடுத்து பார்த்தா, அம்மா கோர்ட் ஹியரிங் என்னைக்குன்னு கேட்டிருப்போம் பாருங்க. இவ செம்ம கடுப்பாகி, பரதேசி பயலே இன்னைக்கு தாண்டா கோர்ட் ஹியரிங் தலைவனையை தூக்கி அடிப்பா பாருங்க. இது ஒரு வகையில என்னதான் கோவமா இருந்தாலும் குட்டி பொண்ணுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஸ்கல்லியோட டீச்சரை காட்டுறாங்க. அதாங்க ஏற்கனவே ஒரு குண்டு பயபல ஒண்ணு இங்க சுத்திக்கிட்டு இருக்கும்ல, அதே பயபலையை காட்டுறாங்க. இவனை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு செம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரானு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கல்லி தான். அதாவது ஸ்கூல்ல இருக்கிற ஒரு உதவாத தண்டச்சோறு, எதுக்குமே உதவாத வெட்டி தண்டம்னு வைங்களேன். இந்த வீடியோவெல்லாம் ஹீரோ ஆன்லைன்ல பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே சைட்ல திரும்பினாதான் தெரியுது இவ்வளவு நிறைய யாரை பார்த்து சிரிச்சாரோ அதே உருவத்துக்கு, அதே டீச்சர் உருவத்துக்கு
மாறி இருப்பான் பாருங்க, சாரியான காமெடியா இருக்குங்க. ஏ கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி போட்டு சாவடிக்கிறியோ தெரியலையே, நான் உனக்கு என்ன சாமி துரோகம் பண்ண, என்ன பார்த்தா பாவமா தெரியலையான்னு குமுறி குமுறி அழுவா பாருங்க. கடவுளே, நம்ம ஹீரோயின் எத்தனை உடம்புலதான் மாற போறானோ தெரியல. அப்படியே நம்ம ஸ்கல்லிய காட்டினா ஜாலியா ஸ்கூல்ல படுத்து ஏதோ புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல டீச்சர் வந்து ஏய்னு மரட்ட பயப்பட அரண்டு போய் எந்திரிக்குதுங்க. ஏய் பாப்பா, எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நீ என்னமோ அபார்ஷன் கிளினிக் பக்கம்லாம் போனியாமே, அது உண்மையானு கேட்க, ஐயோ இந்த ஆள் விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் ஒன்றும் எனக்காகலாம் போகல, என் ஃப்ரெண்டுக்காக தான் போறேன்னு சொன்னதும், எனது ஃப்ரெண்டா? யாரு அந்த ஃப்ரெண்டு? ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு மிரட்ட, இல்லை சார் நீங்க என்ன கேட்டாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன், நீங்க வேணும்னா நான் தான் அபார்ஷன் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னதும், பாத்தியா நீ உண்மையிலேயே பயங்கரமான ஆளதாண்டி, உன் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு விசுவாசமாக இருக்க, வாழ்த்துக்கள் சூப்பர்னு சொன்னதும் இவளுக்கு ஒன்றும் புரியல, மண்டை காயுது, என்ன நடக்குது இங்கன்னு சுத்தமா புரியல. ஏ இம்ச, நான் தான் பேய்னு சொன்னதும், டேய் நீயா என் டீச்சர் உருவத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, பொத்து பொத்துன்னு சாத்துறா. அட இருடி, எனக்கே தெரியலடி, நானே என்ன பண்றதுன்னு புரியாம தான் சுத்திட்டு இருக்கேன். இந்த ஆள் உருவத்துல இருக்கும், எப்ப பார்த்தாலும் எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது, ஏதாவது வாங்கி கூடாதுன்னு சொன்னதும், சரி வாங்க நான் வாங்கி கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போறா. ஆக்சுவலி இப்போ இவ பார்ட் டைம் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் உட்காந்து அவ பார்ட் டைம் வேலையை காலி பண்றதுக்காகவே தின்னுகிட்டு இருக்கேன். சரி இவ்வளவு நாளா எங்க போறேன்னு கேட்கும்போது, அட அந்த கொடுமை ஏன்னு கேட்கிறேன், நான் ஒரு டிடெக்டிவ் உடம்புல போயிட்டேன், அந்த ஆள் பேரு பார்க்கு. நான் எப்போ மால்கியோடையும் அவனோட காதலனோடையும் உண்மையான காதலை பார்த்தனோ அப்பவே இந்த பார்க்கோட ஃபேமிலியும் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் அதுக்கு தேவையான சில விஷயங்களே செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா அதன் பிறகு இந்த ஆள் உடம்புல வந்து உட்கார்ந்துருக்கேன், இவன் என்ன பண்ண காத்திருக்கிறானோ தெரியலன்னு சொன்னதோ, ஏ பரவாயில்லடா பேய், நிறைய விஷயங்களை கத்துருக்க, சூப்பர்னு பாராட்டுறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக இங்க பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு இருக்க? உங்க அப்பா அம்மா வசதியானவங்க நீ சொன்னதா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குன்னு சொன்னதும், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, அவங்க வசதியானவங்க தான், ஆனா என்னோட ரிசர்ச்சுக்கு இதெல்லாம் பத்தாது. என்னது ரிசர்ச்சா? அப்படி என்ன தெரியும் பண்ற? இங்க பாத்தியா டேஞ்சரஸ் சயின்ஸ், இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னதும், இவன் அந்த புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி இருக்கிற ஒரு போஸ்ட் பாக்ஸை பார்க்கறான். அது ஏதோ நசுங்கி போயிருக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு லேசா ஏதோ ஞாபகம் அந்த மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் இவன் மொபைலுக்கு ஐ மிஸ் யூ பேபின்னு மெசேஜ் வர, என்னது இந்த குண்டு கரடிக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, யாராது இதை கூட ஒழுங்கா செய்யாம இந்த குண்டு கரடி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? நாளைக்கே அவங்களை மீட் பண்ணி அவனு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து இந்த மூதேவி தான் தனியா தின்னுட்டு இருக்கான். சரியான தீனி பண்டாரமா இருக்கும் போல. அப்புறம் ஏன் அந்த மாதிரி தொப்ப போடாதுன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த நேரத்தில் ஒரு அழகான பொண்ணு இவங்கிட்ட வந்து பேச, என்னடான்னு பார்த்தா இவனுக்கு மெசேஜ் பண்ண அந்த பொண்ணே இவதாங்க ஹீரோவுக்கு. ஏய் வால் இல்லாத வாழைப்பழம் மாதிரி இருக்கிறான், ஆனா இவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா, ஆனா இத வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் இந்த குண்டு பயப்ல. ரைட் விடு, நாம பாத்துக்குவோம், ஆனா நமக்கு கண்டிப்பா உதவி தேவையேன்னு நம்ம ஸ்கல்லிக்கு கால் பண்ண, அவ நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததும் அப்புறம் என்ன டைரக்டா பப்பு தான் அங்க போயிட்டு அவகிட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவனுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஜெனரலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இவன் வேற ஆளு தான், அதாவது பழைய ஆள், பழைய டீச்சர். அந்த பொண்ணு, அம்மா உனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கா? பழைய விஷயங்கள் அன்னைய நாள் தான் ஞாபகம் இருக்குதான்னு கேட்கும்போது, ஐயோ இவங்க வேற எதை கேட்கறாங்கன்னு தெரியலையே, ஐயோ இல்லைங்க அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இது மறந்துட்டியா? அந்த ஒரு விஷயத்தை நீ எப்படா மறப்ப? நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ண விஷயத்த கூடவா மறந்துட்டேன்னு கேட்டதும் நம்மால என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். இந்த குண்டு பையப்புல ப்ரொபோஸும் பண்ணிருக்கு, அதுக்கு ஒரு மாதிரி இப்போ சப்போர்ட் பண்றான்னு வைங்களேன், இப்போ ஒரு மாதிரி பாசிட்டிவ் சிக்னல் காமிச்சிருக்கா. சொல்ல போனா கிட்டத்தட்ட இவளுக்கு இப்போ 30 வயசு ஆக போகுது, ஆனா இன்னமுமே சிங்கிளா தான் இருக்கா. அதை நினைச்சு அவனும் ஒரு பக்கத்துல வருத்தத்தில் தான் இருக்கிறான்னு வைங்களேன். பின்ன 30 வயசு ஆன பிறகு அவனுக்கு ஒரு துணை தேவைப்படாதா என்ன? அதே மாதிரி தானே இந்த குண்டு தடியனுக்கும். ஆனா அந்த பையப்புல பெருசா எதுவுமே பிக்கப் பண்ணல போல. ஆனா ஹீரோ, ஐயோ இந்த விஷயத்த நான் மறந்துட்டு தான், ஆனா முழுசா மறக்கல. இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்த பிறகு எனக்கு எதுதான் ஞாபகம் இருக்குன்னு விட்ட போட அவ்வளவுதான், பார்ட்டி அப்படியே விழுந்துருது. கூடவே ஹீரோவுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கானா, ஹீரோயினுக்கு தான் அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது இல்ல, ஏதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா உனக்கும் ஒரு மாதிரி பெட்டரா இருக்கும், உனக்கு இருக்கிற நல்ல குரலுக்கும் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலமே கிடைக்கும்னு சொன்னதும், நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டப்பா, அது என்ன 2 முறை கொல்ல தான் பார்த்துச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னதும், உடனே ஒரு மானோட மாஸ்க தலையில மாட்டி வாசிக்கிட்டே இவெல்லாம் சிரிக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். சோ கரண்ட்ல அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மால டாக்ஸியை பிடிக்க போராடிக்கிட்டு இருக்கா, ஒருத்தனும் நிக்க மாட்டேங்கிறான். அந்த நேரத்துல அந்த பொண்ணு, அம்மா நம்ம இன்னொரு பேர் அடிக்கலாமா, அதுவும் உன்னோட இடத்துலன்னு சொன்னதும் போதும் அவ்வளவுதாங்க, நம்மளால செம்ம குஷி ஆகிடுறான். அதுக்கேற்ற மாதிரியே வீட்டுக்கு வந்து 2 பேருமே ஒரு மாதிரி ஒரு நல்ல விதமாவே பேசிக்கிறாங்க. மாலுதான் இதுல ஓவர் குஷி ஆகிடுறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு பாத்ரூமுக்கெல்லாம் போய் வாயெல்லாம் குப்பிளிச்சுட்டு வாழ்க்கையில முதல் முறையா பண்ண போற, என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு செம்ம குஷியில இருக்கும்போது திடீர்னு இவன் காதுக்குள்ளே என்னமோ ஒரு சவுண்டு கேக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோ மால்கியோட உடம்புல இருக்கும்போது வந்துச்சுல ஒரு சவுண்டு, அதே சவுண்டு திரும்பவும் வருது. ஆளு வலி தாங்க முடியாம செம்மையா கதறிக்கிட்டு இருக்கான்.
இருக்கான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள சரியாயி போயிருதுங்க. அதன் பிறகு வெளியே வந்து பார்த்தா இந்த பொண்ணு நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. இதுல என்னதான் ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்தாலும் அவளுக்கு பத்திரமா போத்தி விட்டு அவ பேக்ல என்னமோ தெரிய எடுத்து பார்த்தா இப்போ இந்த பொண்ணு சாதாரணமா புக்ஸ வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண சேல்ஸ் கேலா இருக்கா. அதை பார்த்துட்டு இவனுக்கே ஒரு மாதிரி மனசை கேட்கலன்னு வைங்களேன். கஷ்டம் ஒருத்தரை எல்லாரையும் எந்த சூழ்நிலைக்கு வேற இழுத்துட்டு போகும் தானே. ஹீரோ கண்ணாடியில் இருக்கிற அவனோட உருவத்தை பார்த்துட்டு யோ நான் இந்த பொண்ணுக்கு உனக்கு என்னதாயா உதவி செய்வேன்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த பயப்புலயும் அதுக்கேற்ற மாதிரியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கான். மறுநாள் காலையில ஹீரோ சூப் வச்சுக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு எந்திரிச்சிருந்ததும் வாங்க எந்திரிச்சிட்டிங்களா உட்காருங்க இந்த சூப் உங்களுக்கு தரேன், ஹேங் ஓவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவளுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வருத்தங்க. என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. புக்ஸை விற்கிற அளவுக்கு நான் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல விடுங்கன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் இவளுக்கு இன்னொரு சின்ன சந்தோஷம், நீ மட்டும் மாறவே இல்லை, உன்னோட குழந்தைத்தனமும் உன்னை விட்டு போகலன்னு சொன்னதும் என்னங்க இதை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் கப் எடுத்துட்டு வரேன்னு கப் எடுத்துட்டு பின்னாடி திரும்பினா இவ பின்னாடியே நிக்கிறா. கூடவே முத்தமும் கொடுக்க அதுல இருந்து மறுபடியும் ஒளி பரவுது. அடுத்த சீனே ஹீரோ பூவை தின்னுக்கிட்டு இருக்கேன். இதுல அங்க ஒரு தாத்தா வேற போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. அந்த போட்டோவை பிடிக்கி பார்க்க போதுதான் தெரியுது இப்போ இவ ஒரு கிழவி. யோ பெருசு பாட்டி ஊருகெல்லாம் ரொம்ப ஓவராமா, இதெல்லாம் முடியாது, என்னால சகிச்சிக்கவே முடியாது, நான் முதல்ல இருக்கிறது எப்படியாவது வெளியே போய் ஆகணும், நான் எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சே ஆகணும்னு புலம்பிக்கிட்டு இருக்க. அடுத்த சீனே பயவிலைக்கு மூஞ்சி கழுவிட்டு இருக்கிறாரு அந்த பெருசு. ஆக்சுவலி இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் தான் அந்த பெருசு. மனுஷன் ரொம்பவே பாசமான ஆளுங்க. இவங்க மனநிலை சரியில்லாம போனப்ப கூட இவங்க தான் கூட நின்று பக்காவா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இன்னைய வரைக்கும். இதுல கொடுமை என்னன்னா ஹீரோ வேற ஒரு பைத்தியக்கார பாட்டி உருவத்துல இருக்கானா. இவன் சொல்றத யாருமே நம்ப மாட்டாங்க. ஹீரோ அம்மா பெருசு யார் யா நீன்னு கேட்டா நான் தான் உன்னோட முதல் காதல்னு சொல்லணும். இது முதல் காதலா அப்படின்னா இந்த மனுஷனுக்கு முத்தம் கொடுத்துட்டா போதும் நம்ம வேற ஒரு உடம்புக்குள்ள போயிடலாம்னு அப்படியே தள்ளிட்டு போய் கிஸ் பண்ண. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணி நடக்கல. யோ என்னயா போய் சொல்றியா, நீ தான் இந்த கிழவியோட முதல் காதல்னா நீ போய் சொல்லியிருக்க, இதை நான் நம்ப மாட்டேன். அட போயான்னு கோச்சிக்கிட்டு போய் நேரம் நம்ம ஸ்கல்லிக்கு தான் கால் பண்றான். நம்ம ஹீரோ வேற வழக்கம் போல புலம்பிக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்தீங்க ஒருவேளை லூஸா இருக்குமோ, இல்ல டெமென்டியாவா இருக்கும், இல்ல அதுவா இருக்கும், இல்ல இதுவா இருக்கும். பக்கத்துல ரெண்டு நர்ஸ் பேசிக்கிட்டு இருக்க. கிழவி சவுண்ட் உடம்பா இருக்கு. அதுங்களுக்குலாம் அந்த ஆகி போயிருதுங்க. அதன் பிறகு ஸ்கல்லி வந்து ஏய் கேவி என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட போலன்ட்டு செம்ம கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. புருஷங்கார வந்து தான் அவனுக்கு தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. தனியா உட்கார வச்சு ஏய் இந்த பெருசு தான் என்னோட முதல் காதல்னு சொன்னாரு, அதனால முத்தம் கொடுத்த கோணம் பார்த்துட்டேன், ஆனா நான் ஒண்ணு வேற உருவத்துக்கு மாறலன்னு சொன்னது என்னடி இந்த வயசுலயே லவ் தாண்டவம் ஓடுதா அப்படின்னு கலாச்சிட்டு இருக்க. ஏ பாய மூறி நீ வேற நேரங்காலம் தெரியாம படுத்திக்கிட்டு இருக்க. சரி ஆத்தா எனக்கு ஒரு உதவி செய்யறியா, நான் ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் யாரு என்னங்கிறத தேடி கண்டுபிடிக்க முடியுமா, எனக்கு என் பேர் கூட ஞாபகம் இல்ல, ஆனா ஏதோ ஒரு ஷோவில் நான் ஜட்ஜா இருந்தேன்னு மட்டும் எனக்கு தெரியும், அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டதும் சரிடா பையா கண்டிப்பா நான் உதவி செய்யறேன், உனக்கு உதவி செய்யாம நான் வேற யாருக்கு உதவி செய்ய போறேன்னு அடுத்த சீனை நேரா வேற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறான். அதாவது இது ஒரு மியூசிக்கல் கம்பெனின்னு வைங்களேன், கொரியாவில் இருக்கிற மிகப்பெரிய மியூசிக்கல் கம்பெனில இதுவும் ஒண்ணு. சோ அங்க போய் எந்த முகரக்கட்டையா இருக்கும், நாம தேடுற போய் யாரா இருக்கும்னு உசுரோடு இருக்கிற எல்லாத்தையும் வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. அதுலயும் ஒரு கண்ணாடிக்காரன் அசிங்கமா திட்டாத குறைதாங்க இன்னொருத்தனோட கோட்டை பிடிச்சி இழுத்து அம்மா நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டதும் ஏன் நான் சந்தோஷமா இல்லைன்னா 4 வீடு வாங்க தர போறியா, ஆட முதல்ல விடுமான்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போறான். அந்த நேரத்துல இவங்கிட்ட இன்னொருத்த வந்து பேச நம்ம ஆளுக்கிட்ட போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா லீ எப்படி இருக்கான் பரவாயில்லையான்னு கேட்கும்போது எங்க சார் அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறான்னு, எப்பதான் எந்திரிச்சு வருவானோ தெரியல, எனக்கு வேற ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னதும் சரி அதெல்லாம் விட்டு தெரியல. ஆமா இப்ப லீ கூட யாரு இருக்குதான்னு கேட்கும்போது ஹாஜியாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஸ்கல்லிக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏற்கனவே ஹீரோ தன்னோட காதலி பேரு ஹீஜியாங்கன்னு சொல்லியிருக்கான்ல, சோ அது டக்குன்னு ஞாபகம் வர இவங்க கிட்ட அவன் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் அப்படிங்கறத கேட்டு விசாரிச்சு நம்ம கிழவைக்கு போன் பண்ணி சொன்னதுமே என்னது என்ன கண்டுபிடிச்சிட்டியா, நான் உடனே வெளியே போகணும்னு பயப்பட ஹாஸ்பிட்டல்ல செம்ம அலப்பறை பண்ண ஆரம்பிச்சிருது. கூடவே பாடி அப்படியே பசக் பண்ணி தூக்கிட்டு போக என்ன விடுகடா, இந்த பாடி எனக்கு சொந்தப்பாடுதலடா, எனக்கு சொந்தப்பாட பாடியை கண்டுபிடிச்சிடா, தயவு செஞ்சு என்ன விடுகடான்னு சொன்னாலும் கேட்கற மாதிரியே இல்ல. அதன் பிறகு பெட்டில் கொண்டு போய் படுக்க வைக்க அந்த கிழவன் கிட்ட சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த பெரிய மனுஷனுக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அதை யூஸ் பண்ணி அம்மா டேய் கிழவா சும்மாலுமே என்ன உனக்கு பிடிக்குமா, ஐயோ சீரியஸாவே சொல்றேன்ப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அப்படின்னா என்னோட ஆசையை ஒண்ணு நிறைவேற்று. எது ஆசையா, அது என்னன்னு கேட்க அடுத்த சீனர் பயவலுக்கு காருக்குள்ள உட்காந்துருப்பாங்க பாருங்க, சாரியா இருக்குங்க. அதுலயும் பெருசா கார் எடுக்க சொன்னா ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு மெதுவாதான் மனுஷன் கார் எடுக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துகிட்டு இருந்தா இவங்க காரு
பின்னாடி ஒரு லாரி வந்து பேன்னு விடாம ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. யோ வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, எங்கேயாச்சும் ஓரமா போக வேண்டியதானா, உனக்குலாம் எதுக்கியா காரு, சைக்கிள்ல போக வேண்டியதானே. அவன் அதுக்கு மேல அசிங்கமா திட்டிவிட்டு போறான். எப்படியோ எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்னு பெருசுக்கு என்னமோ ஆகுது. பயங்கரமா வேர்த்து ஊத்துது. அடுத்த கொஞ்ச நேரத்திலே மனுஷன் மயக்கம் போட்டுறாப்ல. உடனே ஹீரோ அவரை எப்படியோ காப்பாத்தி ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்க அந்த இடத்துல 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க யாரு என்னன்னே தெரியாம, என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கும் தெரியாது, நான் யதார்த்தமா ஒரு ஆசைக்காக வெளியே போனேன், ஆனா போன இடத்துல இவங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, நீ ஒண்ணு கோச்சிக்காதப்பா தம்பின்னு சொன்னதும், அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்பான் பாருங்க. ஒரு செகண்ட் நம்ம கிளவி ஆடி போயிருதுங்க. ஏன்னா அங்க நிக்கிற 2 பேருமே இந்த அம்மாவோட பிள்ளைங்க. இந்த மேட்டர் ஹீரோவுக்கு தெரியாதுல்ல. மா கொஞ்சமாவது வெளியே வாமா, நீ சுயநினைவுக்கு வாமான்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அழுவுறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி தாங்க முடியல. இவனுக்கு ஒரு மாதிரி செம்மையா கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதன் பிறகு அங்கிருந்த ஒரு டைரியை எடுத்து படிக்கும் போது தான் தெரியுது, இவங்களுக்கு இந்த ஒட்டு மொத்தமா சுயநினைவு இழந்த பிறகும் அந்த பெருசு தாங்க இவங்களை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இன்னைய வரைக்கும். இயற்கையான இடத்துங்களுக்கு கூட்டிகிட்டு போறது, அடிக்கடி இவங்களை போட்டோ எடுக்கிறது, நீ ரொம்ப அழகா இருக்கிறன்னு பாராட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உண்மையா மறைச்சு வச்சிருந்திருக்காரு. மேபி இவரோட முதல் காதலை பத்தியா இருக்கலாம்னு நினைக்கலாம்னு வைங்களேன். அதன் பிறகு இவங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிப்போச்சா, அடுத்த கொஞ்ச நாளிலேயே இவருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. சோ இவரும் கூடி சீக்கிரமே சாகர நிலைமைக்கு வந்துடுறாரு. ஆனாலும் தன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம இந்த பாட்டியை பாத்துக்கிறது தான் முழு நேர வேலையாவே செஞ்சிருக்காரு. எப்படி நம்ம சாக தான் போறோம், அது வரைக்கும் நம்மளோட பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துட்டு சாகலாம் என்ற ஒரு எண்ணத்துல இந்த மனுஷன் இருந்திருக்காரு பாருங்களேன். இதையெல்லாம் படிச்ச ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல. சோ அவரை பொறுத்த வரைக்கும் தான் செஞ்ச தப்புக்கு தான் மனைவி கிட்ட இருந்து மன்னிப்பு எதிர்பார்க்கிறாரு. அதனால ஹீரோ அதை நாமளே செய்யலாம்னு நேரா அவகிட்ட போய், நீங்க என்னோட முதல் காதல் இல்லைன்னு தெரியும், நீங்க ஒரு ஏமாத்துக்காரன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இவ்வளவு தூரம் என்ன பாத்துக்கிட்டீங்களே அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னதும் பெருசு ஒரு மாதிரி ஆகி, என்ன உனக்கு ஞாபகம் இருக்குதா, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்டு மனுஷன் சின்ன குழந்தை மாதிரி அழுகுறாரு. அதுவும் மன்னிப்பு கேட்டுட்டு அழுக, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும், நீங்க ரிலாக்ஸா இருங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்னு வாக்குறுதி கொடுக்கும். அந்த டைம்ல தான் மனுஷனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. கூடவே உடல்நிலையும் சேர்ந்து மோசமாகுது. அந்த பெரியவர் மறுபடியும் மன்னிப்பு கேட்க, நான் தான் சொன்னேன்ல இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல, இப்போ நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு அவரோட கையில முத்தம் கொடுப்பாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க, இவங்க உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த ஒலி பரவுது. அதன் பிறகு அந்த பெரியவரும் இறந்து போயிறாரு. இவங்க உடம்புல இருந்து ஹீரோவும் வெளியே போயிடுறான். அந்த நேரத்துல சுயநினைவுக்கு வந்த இவங்க, அம்மா நீங்க ஏன் அங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்குன்னு இவங்க ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. சீரியஸாவே இந்த சீன்ல செம்ம சென்டிமெண்டா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சரி, நம்ம ஹீரோ எங்க போனா தான் என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருக்கிற ஹீரோவா காட்டினா, ஹீரோயின் பக்கத்துல இருந்து கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல இங்க வந்து எட்டி பார்த்தா நம்ம ஸ்கல்லி, ஓஹோ இவன் தான் நம்ம பேய் பயப்பில்லையா, பரவாயில்ல நல்லாதான் இருக்கா. ஆனா இப்ப அந்த பேய் பயப்பிலைய எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல வேற ஒருத்த வந்து உள்ள போய் ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனை எந்திரிக்கிற வரைக்கும் அவனையும் இவளையும் பாத்துக்க வேண்டியது இவனோட கடமை தானே. அதை தான் இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல என்னதான் இருந்தாலும் இவனுக்கும் தான் ஃப்ரெண்டு இப்படி பாக்குறதுல விருப்பமே இல்ல. பின்ன உயிர் நண்பன் கஷ்டமா இருக்காதான் என்ன, இவன் போய் ஹீரோவோட கையை பிடிச்சி, ஏய் என்னடா இப்படி பண்ணிட்ட, தயவு செஞ்சு எந்திரிச்சு வாடா, உனக்காக இல்லைனாலும் அவளுக்காக எந்திரிச்சு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த ஒலி இவனுக்குள்ள வந்து இவன் ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருவான் பாருங்க. வேற மாதிரி அது. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி கட்டிப்பிடிக்க போக, சான் என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் தெரியுது இப்பவும் நம்மளோட உடல்ல இல்லைன்னு. அப்படியே திரும்பி பார்த்தா இன்னமும் ஹீரோ அங்க படுத்த படுக்கையா தான் இருக்கான். ஹீரோ தன்னோட உடம்ப பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்க, ஏய் ஏன்டா இப்படி பண்ற, நான் எப்பதான்டா என் உடலுக்கு வருவேன், கடவுளே எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்க, எனக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்கன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே இந்த பக்கம் திரும்பி பார்க்க, இங்க ஸ்கல்லி நிக்கிறதையும் பார்த்தறா. ஆக்சுவலி இது வரைக்குமே ஹீரோவுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம தானே இருந்துச்சு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த டீச்சரு, இந்த பாட்டிமா, நம்ம ஸ்கல்லி, கூடவே இவளோட ஃப்ரெண்டு மால்கி, அதாங்க அந்த பிரெக்னண்டா இருந்தாலே அந்த பொண்ணு மால்கி, கூடவே அந்த டிடெக்டிவ் பார்க்க, எல்லாருமே இந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஹீரோ ஆக்சிடென்ட் ஆனப்ப அதையும் பார்த்திருக்காங்க. ஸ்கல்லி இவனை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கா. இப்பதாங்க இந்த விஷயம்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் வர, உடனே நம்ம ஸ்கல்லி கிட்ட சொன்னதும், அப்படின்னா இதுல எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, சரி அடுத்து என்ன செய்ய போறேன்னு கேட்கும்போது இவங்கிட்ட தான் பதிலே இல்லையே, அது எனக்கே தெரியலன்னு டைரக்டா வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். பின்ன தன்னோட காதலி
காதலி தனக்கு முன்னாடியே இருந்தோம் அவளை கட்டி அணைக்க முடியல, நான் தான் உன் காதலன்னு சொல்ல முடியல. இப்படி ஒரு குடும்பம் யாருக்கு வந்தாலும் அவங்க கண்டிப்பா கதறதானே செய்வாங்க. அதுதாங்க இதுல மோசமான விஷயமே. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயின்காக ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு மோதிரத்தையும் இவ பாட்டு பாடணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாட்டையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதாவது ஒரு மெட்டை உருவாக்கி கொடுத்துருக்கான்னு வைங்களேன். மறுநாள் ஹீரோ ஸ்கல்லியை கூட்டிட்டு போகும்போது அந்த மியூசிக் பேப்பர் இவர்கிட்ட கொடுத்து, எனக்கு ஒரு உதவி செய்ய, இதை நீ ஹைஜியாங் கிட்ட கொடுத்துரு, அவ பாடுறதா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அந்த டைம்ல பக்கத்துல இருந்த ஒரு பொட்டியை எடுத்ததுமே இவன் பசங்கன்னு பிடிக்கி உள்ள போட்டுறான். சோ இதை வச்சே தெரிஞ்சு போச்சு இது அவனோட மோதிரம் தான். அதன் பிறகு இவ ஹீரோயின்ட்ட போய், இது லீவ் வீட்டு பக்கத்துல கிடந்துச்சு, அன்னைக்குமே இது உங்களுக்காக எழுதின பாட்டு தான் நினைக்கிறேன், அந்த பேப்பரையும் கொடுத்து பின்னாடியே அந்த மோதிரத்தையும் கொடுப்பா பாருங்க. இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நம்மளால அலறிக்கிட்டு இருப்பான். டேய் என்னடி பண்ற, மாணவரை கொல்லாம விட மாட்டேன்னு செம்ம காண்டாகிட்டு இருக்கியா. இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருது. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, டேய் உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் என்னதான் செய்யணும்னு நீ நினைக்கிற, நான் வேணா ஸ்டேஜ் ஏறி பாடட்டுமா, ஒருவேளை நான் அப்படி பாடுனா நீ எந்திரிச்சிருவியான்னு கேட்டு அழுவா பாருங்க. சீரியஸா இந்த நிலைமெல்லாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. இதை வேற இவங்க ரெண்டு பேரும் சந்தில இருந்து எட்டி பார்த்துட்டு செம்ம காண்டில் இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ஹீரோவோட உடம்பு செம்ம சீரியஸ் ஆகுது. கூடவே இவ கூட இருந்த ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி மயங்கி போயிட டாக்டர்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சியா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைங்க, இவனுக்கு எதுவும் ஆகாம உயிர் பழக நம்ம ஹீரோயின் தான் ஒரு மாதிரி ரொம்ப மனசோடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. சரி இதுக்கு மேல நம்ம அவனுக்காக பாடுவோன்னு உதவி கேட்டு நம்ம சேனை வர சொல்லியிருக்கா. சேன் இந்த விஷயத்த கேட்டதும் ரொம்பவே எக்ஸைட் ஆகி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. சொல்ல போனா எக்ஸைட்மெண்ட் யாருக்கு, உள்ள இருக்கிறது ஹீரோ இல்ல. அதுலயும் இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு சில வரிகள் எல்லாம் சொல்லியிருப்பான். அதே வரிகளை இவளுக்கு மோட்டிவேஷனா இவனும் சொல்ல, அவ்வளவுதாங்க இவனுக்குள்ள இருக்கிறது ஹீரோ தான் அப்படிங்கறத இவர் ரொம்ப சுலபமாவே கண்டுபிடிச்சிடறா. ஆனாலும் இது எப்படி சாத்தியம்னு ஒரு மாதிரி அரண்டு போய் நிக்கிறா. ஏன்னா இது அவனோட வார்த்தைகள், ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லியிருக்கான்ல, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி செம்ம குழப்பம். ஆனாலும் உள்ளுக்குள்ள என்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதன் பிறகு ஸ்டேஜ் ஏறி ஹீரோ சொல்லி கொடுத்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டு இருக்க, பக்கத்துல இருந்து ஹீரோ அப்படியே கண்ணீர் விட்டு வாசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பாடி முடிச்சுட்டு அப்படியே நம்ம சேனை பார்க்க இவ கண்ணுக்கே அவன் ஹீரோவா தெரிவான் பாருங்க. இதெல்லாம் வேற மாதிரி. இருந்தாலும் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்குது இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது படம். ஆனா இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோவும் இறந்து போயிடுறான், இங்க உட்காந்து வாசிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, இந்த ஹீரோவும் அதே நேரத்துல மறைஞ்சு போயிடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்கல்லியால தாங்க தாங்க முடியல. இவ்வளவு நாளா பெய்யின்னு கூடவே பாசமா சுத்தி இருந்துட்டு இவளால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இந்த படத்திலேயே என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் இது அப்படின்னாக்க இந்த ஸ்கல்லி கேரக்டர் தாங்க. எல்லா நேரத்திலுமே ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்கால. சோ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அவ்வளவுதாங்க, ஹீரோயின் மீதி இருந்த பாட்டை கண்ணீர் விட்டுக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஹீரோவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே இறந்து போயிடுறான். இது எல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஸ்கல்லி ஒரு கான்சர்ட்டுக்கு வரா. அது என்ன கான்சர்ட்னு கேக்குறீங்களா, ஹீரோயின் பாட போற அதே கான்செப்ட் தான். இப்போ இவ ஒரு நல்ல சிங்கரா மாறி இருக்காங்க. இந்த மொத்த கிரெடிட்ஸும் ஹீரோவுக்கு தான் போய் சேரும். இந்த இடத்துல பார்த்தா நம்ம மால்கி அவ குழந்தையோட உட்கார்ந்துருக்கா. டிடெக்டிவ் பார்க்கு அவன் ஃபேமிலியோட சந்தோஷமா உட்கார்ந்துருக்கான். கூடவே நம்ம பாட்டியும் முந்தைய விட இப்ப கொஞ்சம் நல்லாவே தேறி இருக்காங்க. ஹீரோ யாரோட உடம்புக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்தானோ அவங்களோட ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் மாத்திட்டு தாங்க வந்திருக்கான். மோசமா இருந்த வாழ்க்கையும் சந்தோஷமா மாத்திட்டு தான் வந்திருக்கான். இதை விட ஒரு மனுஷனுக்கு வேற என்னங்க தேவை? இவ்வளவு தூரம் நடந்திருக்குல்ல. ஆனா ஹீரோ ஏன் அந்த சானோட உடம்புக்குள்ள போனான்னு தெரியல. ஒருவேளை அவனோட காதலுக்காக போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி, யாருக்கு தெரியும். அப்புறம் என்ன மைக்ல எல்லாம் இன்ட்ரோவை கொடுத்து ஹீரோயின் வந்து பாட ஆரம்பிக்க, இதை கேட்ட நம்ம ஸ்கல்லி, பா இவளுக்கு உண்மையாலுமே வாய்ஸ் செம்மையா இருக்குதுன்னு சொல்லும் போது திடுதுப்புன்னு ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து, ஏன்னா அவ ஏன் காதலியாச்சே, அவ அப்படிதான் இருப்பான்னு சொல்லுவான் பாருங்க. இப்போ ஹீரோ வேற ஒரு உருவத்துக்குள்ள போயிருக்கான். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் மேட்டர் என்னன்னா, இப்ப ஹீரோவா இங்க உட்கார்ந்துருக்கான்ல, அது நம்ம ஹீரோ இல்ல சானு. பர்மனண்டா நம்ம சானோட உடம்புலயே உட்கார்ந்துட்டான் போல நம்ம ஹீரோ. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தன்னோட காதல் வேணும்ல, அதுக்காக தான் இவன் உடம்புக்குள்ளே பர்ஃபெக்ட்டா செட்டில் ஆகி தன்னோட காதலி கூடவே வாழ ஆரம்பிச்சிருக்கான். நம்ம ஸ்கல்லி வர, ஏன்டா பேயா நீ என் கால்ஸ்லாம் எடுக்க மாட்டியா, நீ எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன்னு சொன்னதுக்கு, அட கோச்சிக்காத சாமி, நான் வந்துட்டு என்னோட வேலையிலயும் லவ் பண்றதுலயும் பிஸியா இருந்துட்டேன், அதனாலதான் கொஞ்சம் முடியல, கோச்சிக்காதரா என் தங்கம், நீ தான் எப்பவுமே என்னோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்ட், ஐ லவ் யூ பேபி. சரி சரி விடு, என் அழகான காதலி பாடிக்கிட்டு இருக்கால, வா நம்ம அதை பார்ப்போம்னு இவங்க ஜாலியா அதை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இவனை பார்த்து பாடிக்கிட்டே கான்செப்டை முடிக்கிறா. நம்மளுக்கு ஒரு செம்மையான சந்தோஷம் இருக்குது. இதோட படமும் முடியுது. பாத்தீங்களா, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நம்ம டீச்சரை விட்டுட்டோம் பாத்தீங்களா, நம்ம டீச்சர் பைபிளையும் இந்த கான்செப்ட்ல தான் இருக்கிறான் அவனோட காதலியோட இல்ல மனைவியோட.